ഒമ്പതാவது ഗദ്യഭാഗം. ക്വചിത് ച വാത്യ ഉപമ്യയാ പ്രമദയാ ആരോഹം ആരോപിതഃ തത് കാലരജസാ രജനീഭൂതഃ ഇവ അസാധുമര്യാദഃ രജസ്വല അക്ഷഃ അഭി ദിഗ്ദേവതാഃ അതിരജസ്വലമതിഃ ന വിജാനാതി ക്വചിത് വാത്യൗപമ്യയാ പ്രമദയാ ആരോഹം ആരോപിതഃ തത്കാലരജസാ രജനീഭൂതഃ ഇവ അസാധുമര്യാദഃ രജസ്വലാക്ഷോഭി ദിഗ്ദേവതാ അതിരജസ്വലമതിർ ന വിജാനാതി ക്വചിത് വാത്യൗപമ്യയാ പ്രമദയാരോഹമാരോപിതസ്തത്കാലരജസാ രജനീഭൂത ഇവാസാധുമര്യാദോ രജസ്വലാക്ഷോഭി ദിഗ്ദേവതാ അതിരജസ്വലമതിർ ന വിജാനാതി. பெரிய கொடுங்காற்று புயல், அந்த புயலுக்கு ஈக்குவலாயிட்டு உபமை செய்யலாம் ஸ்திரீகளை. அப்படி இருக்கிற ஸ்திரீகளை மடியில உட்கார வச்சு கொஞ்சறது, அதனால உண்டாகிற அனுராகம், அந்த அனுராகமாயிருக்கிற ரஜஸ் காரணமாயிட்டு கண்ணு காணாத்தவன மாதிரி பகவானையே மறந்து போறது ஜீவாத்மா. திக்தேவதைகளை மறக்கிறது அப்படின்னாக்கா அஷ்டதிக் பாலகர்களை மறக்கிறது, அதானது பகவானையே நினைக்கிறதுக்கு மறந்து போறது ஜீவாத்மா. கொஜிது ச ஒரு சில டைமில் ஆகட்டும், வாத்திய உபமையா பெரிய புயல் காற்றுக்கு ஈக்குவலாயிட்டு உபமைப்படுத்தக்கூடின பிரமதையா ஸ்திரீகளால ஆரோகம் அந்த ஸ்திரீகளை மடியில ஏத்தி உட்கார வச்சுண்டு ஆரோபிதா அப்படி செஞ்சிட்டு அந்த புருஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா தது கால ரஜசா அப்போது உண்டாகிற ரஜோகுணம் காரணமாயிட்டு அனுராகம் அப்படிங்கிறது வந்து சேருறது. ரஜனீபூதா இவா அனுராகத்தாலேயே கண்ணு காணாத்த அந்த சிச்சுவேஷன் இல்லை. ரஜனி அப்படின்னா இருட்டு அப்படின்னு அர்த்தம். இருட்டு ரொம்பி நிற்கிறதுனால கண்ணு காணாத்த அவஸ்தையில ரஜஸ்வல அச்சகா அபி கண்கள் ரெண்டும் சுட்டு நீறது அப்படி இருக்கிறத கூடியும் அதிரஜஸ்வலமதிகி புத்தி அப்படிங்கிறது அதிரஜஸ்வலம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு கலங்கி மறிஞ்சு கிடக்கு. அதனாலேயே திக்தேவதாக அபி திக்தேவதைகளை கூடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கர்மசாட்சிகளாயிட்டு பிரவர்த்திக்கிற திக்தேவதைகள் அஷ்டதிக் பாலகர்கள் இவாளெல்லாம் கூடியும் ந விஜானாதி அந்த
ஜீவாத்மா நினைச்சு கூட பார்க்கிறது இல்லை, ஈஸ்வர பஜனத்தை மறந்து போயிடுறது. பத்தாவது ஸ்லோகம். கொஜித் சக்ருத் அவகதஹ விஷய வைதத்யஹ ஸ்வயம் பராபித்யானேன விப்ரம்சித ஸ்மிருதிஹ தயா ஏவ மரீஜிதோய பிராயான் தான் ஏவ அபிதாவதே. क्वचिद् सकृदवगत विषय वैदत्यः स्वयं पराभिध्यानेन विभ्रंसित स्मृतिः तया एव मरीचितोय प्रायान् तान् एव अभिधावते. क्वचिद् सकृदवगत विषय वैदत्यः स्वयं पराभिध्यानेन विभ्रंसित स्मृतिस्तयैव मरीचितोय प्रायां स्थानेवाभिधावते. விஷய சுகங்கள் உண்மையில்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டும், இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கிற எல்லாவும் அழியக்கூடின விஷயங்களாக்கும் அப்படின்னு தெரிஞ்சிண்டும், மனுஷ சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா தேகாபிமானத்தால உண்டாகிற அந்த ஆத்ம சைதன்யத்தை மறந்துண்டு மறுபூமியில இக்கரையிலேருந்து பார்த்தானா அக்கறையில ஜலம் இருக்கிற மாதிரி தோணுற மாதிரி மித்யை. அப்படி அந்த இல்லாத ஒண்ணுக்கு பின்னால ஓடி நடக்கிற மாதிரி சுகத்தை தேடி தேடி அந்த ஜீவாத்மா நெட்டோட்டம் ஆடுறது. கொஜிது ஒரு சில டைமில் சக்ருது அவகதா நன்னா தெரிஞ்சதான விஷய வைதக்தியா விஷயங்களோடு பலதரத்தில் இருக்கிற மித்யாபோதம், அதானது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பாம்பாயிட்டு பார்க்காதக்கு இது கயராக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி, இருண்ட வெளிச்சத்தில் கயரை பார்த்து ஒருவேளை இது பாம்பாக்குமோ இது குச்சியாக்குமோ இப்படின்னு எல்லாம் தோணுற மாதிரி, யாதார்த்தியம் என்னவாக்கும்னு தெரியாத அவஸ்தை அதாக்கும் விஷய வைதத்தியம் அப்படின்னு சொன்னது. விஷய சுகங்கள் எல்லாம் மித்தியாக்கும், அதானது இல்லாத ஒரு விஷயமாக்கும், உண்மை கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டும், மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடின அந்த புத்தி இருக்கு. இருந்தா கூடியும் ஸ்வயம் பராபித்யானேனா சொந்தம் சுபாவத்தால மித்தியான சரீரம் சம்பந்தமாயிட்டு இருக்கிற விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் சிந்திக்கிறதுனால விப்ரம்சித ஸ்மிருதிஹி இதுக்கு முன்னால இருக்கிற விஷய அனுபவங்களோடு எந்த அளவுக்கு அடிபட்டானாலும் படிக்காத அவஸ்தை. எത്ര மூக்கொடைஞ்சானாலும் மறுபடியும் போய் மூக்கொடைச்சுக்கிற மாதிரி என்னெல்லாம் அனுபவங்களாக்கும் நமக்கு கிடைக்கிறது. அது வழியா ஒன்றும் எந்த பாடமும் படிக்காதக்கு தயா ஏவா ஆத்ம விஸ்மிருதியாலேயே மரீஜிதோய பிராயான் மரீஜிகையில இருக்கிற தண்ணிக்கு பின்னால அப்படிங்கிற மாதிரி தான் ஏவா சுகவஸ்துக்களோடு பின்னாலேயே அபிதாவதி ஓடுறது இந்த ஜீவாத்மா. ஜலாசயத்துக்காயிட்டு ஓடுற மாதிரி
நசிக்கக்கூடிய மித்யா விஷயங்களோடு பின்னால ஜீவாத்மா ஓடுறது. சின்ன சின்ன சுகம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி போய் എത്രതെല്ലാം ദുഃഖ അനുഭവങ്ങളിൽ ആക്കും. മറുപടിയും മറുപടിയും എന്തളവുക്ക് ദുഃഖ അനുഭവം കിടച്ചാ കൂടിയും പഠിക്കാതെക്ക് என்ன பண்றது, மறுபடியும் மறுபடியும் சுகம் சுகம் அப்படின்னு தேடி தேடி போய் சேரறதெல்லாம் துக்க அனுபவத்திலேயே போய் பதிக்கிறது. 11வது ഗദ്യഭാഗം. ക്വചിത് ഉലൂക സില്ലീസ്വനവത് അതിപുരുഷരഭസ ആഡോപം പ്രത്യക്ഷം പരോക്ഷം വാ രിപുരാജകുല നിർഭർസിതേന അതിവ്യതിത കർണമൂലഹൃദയഃ ക്വചിതുലൂകസില്ലീസ്വനവത് അതിപുരുഷരഭസ ആഡോപം പ്രത്യക്ഷം പരോക്ഷം വാ രിപുരാജകുല നിർഭർസിതേന അതിവ്യതിത കർണമൂലഹൃദയഃ ക്വചിതുലൂകസില്ലീസ്വനവത് അതിപുരുഷരഭസാഡോപം പ്രത്യക്ഷം പരോക്ഷം വാ രിപുരാജകുല നിർഭർസിതേനാദിവ്യതിത കർണമൂലഹൃദയഃ. ചീവിട്, കൂമൻ, இதோடதெல்லாம் கர்ண கடோரமான செத்தம். அந்த செத்தம் அப்படிங்கிறது சத்ருக்களோடு பலவிதமான பேச்சுகள், அதே மாதிரி நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கிற பலவிதமான சங்கடங்களை தரக்கூடின வாக்குகளாக்கும். சிவிடோடு சப்தமும் கூமனோடு சப்தமும் எல்லாம் சொல்லப்பட்டதே, அதெல்லாம் நமக்கு ஆக்செப்ட் பண்ண முடியாத சப்தங்களை ஆக்கும். அங்க அப்படி வர்ணிச்சது. கொஜிது சில டைமில் உலூகா, உலூகம் அப்படின்னாக்கா மூங்கை, கூமன், கண்ணு காணாம இருக்குமே ராத்திரியில மூங்கை, ஆந்தை அப்படின்னு அர்த்தம். சில்லி சொனவது, சில்லி அப்படின்னா சீவிடு, ரொம்ப சத்தமா இருக்கும் அதனோட சத்தம். சிவிடு அப்படின்னு, சீவிடு அப்படின்னு அதுக்கு பேரு. சொனவது இப்படி இருக்கிற ஸ்வரங்களை மாதிரி. அதிபருஷ ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற, கர்ண கடோரமா இருக்கிற, ரபசா ரொம்ப ஸ்பீடான ஜாஸ்தியான, ஆடோபம் സംഭ്രമ ശബ്ദങ്ങളാലെ. പ്രത്യക്ഷം പ്രത്യക്ഷമായിട്ടോ പരോക്ഷം ഇൻഡയറക്റ്റ് ആയിട്ടോ. പ്രത്യക്ഷം പരോക്ഷം വാ, പ്രത്യക്ഷം ഡയറക്റ്റ്, പരോക്ഷം ഇൻഡയറക്റ്റ് വാ. ഏതാനാലും சிவிடுகளை பிரத்யட்சமாயிட்டு காணறதில்லை அப்படின்னாலும் சப்தம் அப்படிங்கிறது ரொம்ப கர்ண கடோரமாக இருக்கும். ஆந்தை அப்படிங்கிறதையும் நமக்கு பிரத்யட்சமாயிட்டு காணறதுக்கு சாதிக்கும். ஆனால் அது இருட்டிலேயாக்கும் உட்காந்துட்டு இருக்கும் ராத்திரி நேரத்தில். அதோட சப்தமும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ரிபுராஜகுலா, ரிபு அப்படின்னா சத்ரு, ரிபுராஜகுலம் அப்படின்னாக்கா ரொம்ப டோப்பு ஸ்தானத்தில் இருக்கிற, ராஜாக்களோடு ஸ்தானத்தில் இருக்கிற, அடுத்தவாளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பதவியில் இருக்கிற சத்ருக்கள். இப்படியெல்லாம் இருக்கிற ரொம்ப ஜாஸ்தியான நிர்பர்சிதேனா, குருவலான வாக் பிரயோகத்தால அடுத்தவாளை துன்புறுத்துறவாளோடு, அதிவியதிதா ரொம்ப ஜாஸ்தியான சங்கடங்களை கொடுக்கிற, கர்ணமூல ஹிருதயா ஹிருதயத்தை தொலைக்கிற
வாக்குகளாயிட்டக்கும் இந்த சிவிடுகளோடும் ஆந்தையோடுமெல்லாம் செத்தத்தை இங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. காதோடு அந்த கரணக்குറ്റിய அடிச்சுடைக்கிற மாதிரியான வாக்குகளாக்கும். அதெல்லாம் வாக்குகள் அப்படிங்கிறது வஜ்ராயுதம் மாதிரி ஷார்ப்பாக்கும். ஹிருதயத்தை கீறி முறிக்கிற வாக்குகள். காதோடு மர்மஸ்தானமாயிருக்கிற அந்த கர்ணமூலத்தை தகர்க்கிற வாக்குகள். அதிகோரமான இடிநாதம் மாதிரி ஒரு செலவா பிரயோகிக்கிறாளே. சரீரத்தில் இருக்கிற முறிவு காலக்கிரமேண இல்லாம போயிடும். ஹிருதயத்தில் இருக்கிற முறிவு மரண நேரம் வரைக்கும் நில நிற்கும். எல்லாம் அனுபவிக்கிற ஜீவாத்மா பலவிதத்துல துரிதங்களை அனுபவிச்சுட்டே இருக்கு. சிவிடும் கூமனும் எல்லாம் சத்தமா சவுண்டு போட்டா நமக்கு எப்படி ஆக்குமோ டிஸ்டர்பா இருக்கு. அதே மாதிரி நமக்கு சுற்றிலும் இருக்கிற சத்ருக்களால நமக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ரொம்ப அதிகார ஸ்தானத்துல இருக்கிறவா கூடியும் பலவிதமான வாக்ஷரங்களை பிரயோகிச்சு நம்மளை டிஸ்டர்பு பண்றா, இன்சல்ட் செய்யறா, ஹிருதயத்தை கீறி முறிக்கிறா. இப்படி பலதரத்திலேருந்து பல இடங்களிலேருந்து நமக்கு நம்மளோட ஹிருதயத்தையும் காதையையும் தொலைக்கிற அளவுக்கு கீறி முறிக்கிற அளவுக்கு சப்தங்களை கேட்க வேண்டி வர்றது இந்த பிரபஞ்சத்துல. 12வது கத்தியம். சஹ யதா துக்தபூர்வ சுக்ருதஹ ததா காரஸ்கர காகதுண்ட ஆதி அபுண்ய த்ருமலதா விஷ உதபானவது உபய அர்த்தசூன்ய திரவிணான் ஜீவன் மிருதான் ஸ்வயம் ஜீவன் மிரியமான உபதாவதே. சயதா துக்தபூர்வ சுக்ருதஸ்ததா காரஸ்கர காகதுண்டாத்ய காரஸ்கர காகதுண்டாதி அபுண்ய த்ருமலத அபுண்ய த்ருமலதா விஷ உதபானவது அபுண்ய த்ருமலதா விஷோதபானவது உபயார்த்தசூன்ய திரவிணான் ஜீவன் மிருதான் ஸ்வயம் ஜீவன் மிரியமான உபதாவதே. சயதா துக்தபூர்வ சுக்ருதஸ்ததா காரஸ்கர காகதுண்டாத்யபுண்ய த்ருமலதா விஷோதபானவதுபயார்த்தசூன்ய திரவிணான் ஜீவன் மிருதான் ஸ்வயம் ஜீவன் மிரியமான உபதாவதே. பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லாம ஆயிடுத்து அப்படின்னா அதுக்கப்புறமா ஆசிரியிக்க கூடின விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கசப்பு இருக்கிற விஷம் நிறைஞ்ச வனத்தில் இருக்கிற செடி கொடிகளோடு கூட வாழற அந்த அவஸ்தை. பல விருட்ச மரங்கள் ரொம்பி நிறைஞ்சு விஷம் நிறைஞ்ச தண்ணியோடு கூடின ஜலாசயங்கள் இருக்கிற அந்த இடங்களுக்கெல்லாம் ஈக்குவல் ஆயிட்டு இந்த பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லாம ஆன ஜீவாத்மாக்களை எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சொல்லலாம்.
சஹா வனத்துல கொடுங்கானனத்துல சம்சார சாகரம் அப்படிங்கிற அந்த கானனத்துல சஞ்சரிக்கிற ஜீவாத்மா யதா எப்பவாக்குமோ துக்தபூர்வ சுகிருதா பூர்வ ஜென்மம் சுகிருதம் அந்த ஜீவாத்மாவுக்கு இல்லாம சுகிருதம் தீர்ந்து போறது ததா அப்போது காரஸ்கர காகதுண்ட ஆதி காரஸ்கரம் அப்படின்னா காஞ்சிர மரம் காகதுண்டம் அப்படின்னா காட்டுல இருக்கிற அகில் மரம் இப்படி இருக்கிற ஆதி இப்படி எல்லாம் இருக்கிற நிறைய நிறைய அபுண்ய துருமலதா உபயோகசூன்யமான புண்ணியமில்லாத விருட்சங்கள் வள்ளிச்செடிகள் இதனோடதெல்லாம் விஷ உதபானவது விஷம் ரொம்ப நிறைஞ்ச ஜலத்தை குடிக்கிற மாதிரி உபய அர்த்த இகலோக பரலோகங்களில ശൂന്യ ദ്രവിണാൻ எந்த ஒருவித பிரயோஜனமும் இல்லாத தனத்தால ஜீவன் மிருதான் வாழ்ந்துருக்கிற நேரத்திலையும் இறந்து போனத்துக்கு துல்லியமாயிட்டு ஜீவச்சவமாயிட்டு இருக்கிற ஜீவாத்மாக்கள் സ്വയമായിട്ട് തനക്കുത്താനെ ശത്രുവായിട്ട് ജീവച്ഛവമായിട്ട് இருக்கிற ஜீவாத்மா ஜீவன் மிரியமான சத்குணமில்லாத அதர்மிகளையே உபதாவதி ஆசிரயிக்கிறான். துஷ்டர்கள் கூட கூட்டுக்கூடரா அதர்மிகளையாக்கும் இங்க விஷவள்ளிச்செடிகள் இப்படின்னெல்லாம் ரொம்ப நிறைஞ்ச பொட்டக்கிணறாயிட்டு சொல்லப்பட்டது. அதர்மம் പ്രവർത്തിக்கிற அதர்மிகள் അവളോട് സുഹൃതമില്ലാത്ത കാരണമാല ആക്കും അവ പുണ്യപ്രവൃത്തി ചെയ്യാത്തത്. அப்போ புண்ணியம் இருந்து புண்ணியப்பிரவൃத்திகள் செஞ்சின்றிருந்தவாளுக்கு திடீர்னு பார்த்தானாக்கா அந்த புண்ணியம் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த புண்ணிய பிரவൃத்திகள் ஒன்றும் செய்யறதுக்கு சாதிக்காது. அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா, அதர்மம் செய்யறவாளோடு கூட செட்டு சேர்ந்து நடக்கிறா. துஷ்டர்கள் கூட கூட்டு கூடுறா. அந்த துஷ்டர்களை எடுத்து சொல்றதுக்காக்கும் இங்க விஷச்செடிகளை விஷம் மரங்களை உபயோகசூன்யமான காஞ்சிர மரம் அதே மாதிரி காட்டில் இருக்கிற அகில் மரம் இதெல்லாத்தையும் எடுத்து சொன்னது. இந்த மாதிரி விஷச்செடிகளாலேயோ விஷ மரங்களாலேயோ அதே மாதிரி இந்த விஷ மரங்களோடு அந்த சத்து இறங்கி நிற்கிற ஜலாசயங்களாலேயோ உயிரினங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி துஷ்டஜன சம்சர்க்கம் அப்படிங்கிறது ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காத ஒரு கூட்டமைப்பாக்கும். அதையாக்கும் இங்க சொன்னது, சஜ்ஜனங்களோடு கூடி சேரறா, துர்ஜனங்களோடு கூடிட்டு செட்டு சேர்ந்துக்கிறா. 13வது கத்தியபாகம். ஏகதா அசத் பிரசங்காத் நிகிருதமதிஹி வ்யுதக ஸ்ரோதஹ ஸ்கலனவத் உபயதஹ அபி துக்கதம் பாகண்டம் அபியாதி. ஏகதா அசத் பிரசங்காத் நிகிருதமதிர்வ்யுதகஸ்ரோதஹ ஸ்கலனவதுபயதோபி துக்கதம் பாகண்டமபியாதி.
ஏகதா சத்பிரசங்கா நிகிருதமதிர்வ்யுதகஸ்ரோதः ஸ்கலனவதுபயதோபி துக்கதம் பாகண்டமபியாதே. ஜலமில்லாத நதிகளில போய் குதிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னது. இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் துக்கம் மட்டும் உண்டாக்குற அந்த பாகண்ட மதத்தை துர்ஜன சம்சர்க்கம் காரணமாயிட்டு സ്വീകരിக்கிறதையாக்கும் இங்க எடுத்து சொன்னது. ஏகதா ஒருக்கா ஜீவாத்மா என்ன பண்றது, அசத் பிரசங்காது பகவல் சிந்தனை இல்லாத அசத் சங்கத்துல நன்ன கூடிச்சேரத்துக்காயிட்டு சிச்சுவேஷன் அமைஞ்சு வருது அந்த ஜீவாத்மாவுக்கு. நிகிருதமதிகி துஷ்ட புத்தியோடு கூடின அப்படிப்பட்ட ஜீவாத்மா, வியுதகா தண்ணி இல்லாத, உதகம் அப்படின்னா தண்ணி, வியுதகம் அப்படின்னா தண்ணி இல்லாத, ஸ்ரோதகா ஜலாசயங்களில் பொட்ட கிணத்துல தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள ஸ்கலனவது தொப்பக்கடின்னு விழுற மாதிரி, உபயதா அபி இகலோக பரலோகங்களில கூடியும் துக்கதம் துக்க அவஸ்தை மட்டும் உண்டாக்குற பாகண்டம் பாகண்ட மதத்தை அபியாதி സ്വീകരിக்கவும் செய்யறது. நாசத்துக்கான வழிய செலக்ட் பண்ணுறது ஜீவாத்மா, அதர்ம வழிகளில் சஞ்சாரம் பண்றது ஜீவாத்மா.